கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். Praise the Lord. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் தனித்திருந்து அவரிடத்தில் பேசும்பொழுது, உரையாடும் போது பலவிதமான வசனங்களை குறித்து, சத்தியங்களை குறித்து பேசினார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன், என் பரலோக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பேன் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அவர்கிட்ட விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த 7வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அப்போ நான் உயிர் தெழுந்த பின்பு பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். நான் போனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ வேண்டும். 40 நாள் உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீசர்களோடு யூதேயாவிலே கலிலேயாவிலே இருந்து சீசர்களை பலப்படுத்தி, சீசிகளை பலப்படுத்தி, தேவ ஜனங்களை பலப்படுத்தி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக, தம்முடைய சித்தத்துக்கு நேராக அவர்களை திருப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த காரியெல்லாம் செய்து நான் பரலோக ராஜ்யம் சென்ற பிறகு வேறொரு தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அப்ப நான் போகாம இங்க உங்க கூட இருந்தா அவர் வரமாட்டார், தேற்றரவாளன். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். Praise the Lord. அப்ப தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இட்ட பெயர் தேற்றரவாளன், கம்ஃபோர்டர். அல்லேலூயா. தேற்றுகிறவர். மனிதர்களை தேற்ற வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு நிமிஷத்திலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு நாளிலும், வாரத்திலும், மாதத்திலும், வருடத்திலும், ஆயுள் முழுவதும் மனுஷனை தேற்ற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறான். நாம் தான் மனிதர்கள். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தேற்ற வேண்டும். சங்கீதம் 23:3 பார்க்கிற பொழுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அப்போ நம்மளை தேற்றுகிற ஒரு ஊழியத்தை தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். தேற்றரவாளன் அவர் வருவார். அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாடுகளை பார்க்கிற பொழுது, முதல் அதிகாரத்திலே அவர் ஜலத்தின் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்ப அவர் அசைவாடிக் கொண்டிருந்தபடினாலே பூமி எல்லாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டது. பரலோக பிதா தம்முடைய வார்த்தையினாலே கட்டளை கொடுக்க ஆரம்பித்தார். அப்ப பிதாவும் வார்த்தையும் பரிசுத்தாவியும் இணைந்து சென்று எல்லாவற்றையும் உண்டாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தை
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமிக்குரிய காலத்தில் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கி தம்முடைய வார்த்தையை இயேசுவாக மாற்றினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பழைய ஏற்பாடு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் உண்டு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரியேக தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அப்பொழுது ஆனால் இப்ப புதிய ஏற்பாடிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப புதிய உலகத்தை ஆண்டவர் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டிலே புதிய உலகம் முதல்ல ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2-3 அதிகாரத்துல அவர் பழைய உலகத்தை ஸ்தாபித்தார். புதிதாக உலகத்தை ஸ்தாபிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனத்தின் மத்தியிலே அசைவாடிய பரிசுத்த ஆவியானவர் இன்று ஜனங்கள் மத்தியிலே அசைவாடுகிறார். அல்லேலூயா. ஜனங்கள் ஓமையாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் வெளிப்படுத்த விசேஷம் ஓமையாக வெள்ளம் வந்தது அப்படின்னா ஜனத்திரள் பெருகினதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போது வெள்ளத்துக்கும் ஜனத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறது, ஓமை இருக்கிறது. அப்ப அங்கே பரிசுத்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சீசர்கள் பேசுகிறார், நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர்களை அனுப்புவேன், தேற்றரவாளனை அனுப்ப போகிறேன். அவர் செய்யக்கூடிய பணிகள் என்ன? அல்லேலூயா. அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த வேண்டும், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்த வேண்டும், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவர்கள் மேல் விசுவாசியாதவர்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவங்களை நீ பாவி, நீ பாவம் செய்கிறாய், நீ காலையில் எழுந்ததிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பாவம் செய்கிற, ஒரு நாள் இல்ல, டெய்லி. அல்லேலூயா. அந்த பாவத்தை நீ எப்படி மன்னிப்பை பெற்றுக் கொள்வாய்? வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உன் பாவத்தை மன்னிக்கணும், உன் பாவத்தை போக்கணும்னா நீ என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவின் ரத்தத்தாலே பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும். ஆகவே பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தணும். அப்பதான் பாவி எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவிடத்தில் அன்பாயிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முஸ்லிம்கள் என்ற ஜனக்கூட்டத்தார் ஆபிரகாமையும் அவன் மகனாய ஈசாவையும் போற்றுகிறார்கள். ஏன் போற்றுகிறார்கள் தெரியுமா? ஆபிரகாம் தன் மகனை ஆண்டவருக்காக பலியிட்டான், பலியிட முயற்சித்தான். இது ஒரு பெரிய தியாகம். அல்லேலூயா. தியாகம் என்று சொல்லி அதை ஒரு நாளை விசேஷப்படுத்தி கொண்டாடுகிறார்கள், தியாக பெருநாள் என்று. அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய குமாரா இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பலியிட்டாரே, அந்த இறைவனையும் பலியிட்ட இயேசுவையும் நீங்கள் கொண்டாடுகிறீர்களா என்றால் இல்லை. அல்லேலூயா. யாரை கொண்டாட வேண்டும்? மனிதர்களை கொண்டாடத்தான் ஞானம் இருக்கிற. கடவுள் செய்த தியாகத்தை கொண்டாடவர்களுக்கு ஞானம் கொடுக்கப்படவில்லை. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும், நன்றாக சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாவத்தை குறித்து, நீதியை குறித்து. ஏன் நீதியை குறித்து? நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் நீதியை குறித்து. நீதி, இந்த நீதியை குறித்து பார்க்கும்போது மனிதர்கள் பலியாக வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து பலியானார். அதனால மனிதர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள்.
இன்மையில் என்ன? இன்மை ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவரை நம்பிக்கையோடு வாழ்ந்த எல்லாமே எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள்லாம் ஒரு நம்பிக்கைக்காக இறைவனை வணங்குகிறார்கள், கடவுளை வணங்குகிறார்கள். ஒரு நம்பிக்கை வேணும். மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லாட்டா மனுஷனால வாழ முடியாது. அப்போ இறை நம்பிக்கை, ஆண்டவருடைய மேல உள்ள அந்த ஆவிக்குரிய ஜீவியா எல்லா மனிதருக்கும் அந்த புத்தி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரை நல்லா தொழுதுகிட்டு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இந்த பூமியில வாழணும். நம்பிக்கை இல்லை, எங்கேயா ஒரு மனிதர் ஒரு கொடி போல இருக்கிறான். ஏதாவது ஒரு தூணையோ ஒரு செடியையோ ஏதாவது பிடிச்சுக்கிட்டு தான் வளர முடியும். அவன் சொந்தத்துல வளர முடியாது. அல்லேலூயா. சாத்தானை வச்சு ரொம்ப காலம் ஓட்ட முடியாது. அதனால் அவர்கள் கடவுளை தேடுகிறார்கள். கடவுளை தேடி அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ நீதியை குறித்து மனிதர்களுடைய அந்த மரணம், இந்த பூமிக்குரிய மரணம், பரலோகத்துக்குரிய மரணம் நரகம், இன்னொரு மரணம் நரகம், பூமிக்குரிய மரணம் கல்லறை. அப்ப 2 மரணங்கள் மனிதனுக்கு இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மூலம் பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த பூமியில இந்த 2 மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. மரித்தாலும் பிழைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீதியை குறித்து மனிதர்கள் அடையக்கூடிய தண்டனை என்ன? மரணமும் நரகமும். இவை 2லிருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதியை குறித்து அடுத்தது இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடினாலே ஆண்டவர் சாத்தானையும் தீயாவிலும் பொல்லாத ஆவிகளையும் நியாயம் தீர்த்திட்டார். இனி நரகம்தான். அல்லேலூயா. இனி நரகம், அவைகளை பிடித்து நரகத்தில் போட வேண்டும். அதனால இந்த பேய் பிசாசுகள், அசுத்தாவில், தீயாவில், சாத்தானுக்கு தலைமை எல்லாரும் என்ன ஜனங்களை அதிகமாய் கெடுப்பதற்காக ஒருவனுக்கு தண்டனை கொடுத்துட்டா அவன் எல்லாத்தையும் பழித்துட்டு போயிடுவான். அதனால பிசாசு இன்னும் அதிக கோவப்பட்டு நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நரகத்துல போடுதுன்னு சொல்லிட்டாரு, நியாய தீர்ப்பை கொடுத்துட்டாரு, இனிமே மனிதர்களை பச்சதாபம் இல்லாம கொலை செய்யணும், கல்லறைக்குள்ள தள்ளணும்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஆண்டவர் அவனை நியாயம் தீர்த்து நரகத்துக்கு அனுப்பிட்டாரு. அப்ப எச்சரிக்கை யாருக்கணும்? மனிதர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவர் மாத்திரம் மனித குலத்துக்கு, மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியும். சாத்தானால கெடுக்கத்தான் முடியும், அழிக்கத்தான் முடியும். அல்லேலூயா. அப்ப அவன் ஃபுல் லோடுல அவன் எப்படியாவது இந்த ஜனங்களை பழித்துட்டு நடந்து போயிடணும் என்ற திட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எப்படியாவது இந்த ஜனங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த ஜனங்களை வச்சு பிசாசை எதிர்க்க வைக்கிறோம். அல்லேலூயா. தீமை பாவம் செய்யாட்டா பிசாசை எதிர்க்கிறோம், பாவம் செய்தா பிசாசை எதிர்க்கல அப்படின்னு என்ன. அப்போ நியாய தீர்ப்பு செய்யப்பட்டபடினாலே நாம் மனிதர்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனிதர்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, நாம ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆகவே நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாதம் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வருகிற வசனத்துல பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வசனத்திலிருந்து எடுத்து ஜனங்களுக்கு போதிப்பார். நாட்டு நடப்பு காரியத்தை, ஞானமுள்ள காரியத்தை, புத்தி உள்ள காரியத்தை, அறிவுள்ள காரியத்தை உங்களுக்கு கற்றுத் தருவார், சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. என்னுடைய வசனத்திலிருந்து என்னை மகிமைப்படுத்தும்படியாக ஜனங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அவ பரிசுத்த ஆவியின் வேலை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கம் ஜனங்களை கொண்டு சேர்க்கணும். இயேசு கிறிஸ்து ஜனங்கள்லாம் பரலோக பிதாட்ட கொண்டு சேர்க்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்
பழைய பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுவது, உங்கள் மத்தியிலே என்னுடைய பரிசுத்த ஆவியார் நிலை கொண்டிருப்பார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பிதா குமார பரிசுத்த ஆவிக்குள்ள அந்த தொடர்பை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டது. ஏன் அப்படி பொழிந்தருளப்பட்டா, 10 நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் ஜனங்களுக்கு போதித்த பின்பு 10 நாள் அவர்கள் 120 பேர் கூடி மேல் அறையிலே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அது தேவ சித்தமுள்ள ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தின் முடிவில பரிசுத்த ஆவி இறங்கினார். அங்கே பூமி அதிரும்படியாக சத்தம் உண்டானது. அங்கே எல்லாருடைய நாவுகள் அந்நிய பாஷைகளை பேசினது. பற்பல நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டது. அக்கினிமயமான நாவுகள் தலைமையிலே இருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். வரங்கள், வல்லமைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. பலன் அடையணும். பாவம் செய்கிற எண்ணமுடையவன் பலவீனன். அவன் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெறல, அதனால அவன் பாவம் செய்யறான். நீ பாவம் செய்யாம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும்னா நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நீ பலனை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த வல்லமைய நீ பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த வல்லமை பெற்றாதான் நீ பலனா இருந்து சாத்தானை எதிர்க்கும் போது அவனை அடிப்ப. அல்லேலூயா. பொய் சொல்ல அவன் தூண்டும் போது அவனை அடிப்ப. பலவிதமான இச்சைகள் பாவங்களை உண்டு பண்ண அவன் தூண்டும் போது நீ அவனை அடிப்ப. எப்படி அடிப்பனா? ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. வேதவசனம் வாசித்து, ஊழியர் செய்து, கர்த்தரை ஆராதித்து, துதித்து, ஸ்தோத்தரித்து நீ சாத்தானை அடிக்கும் பொழுது நீ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வாய். அல்லேலூயா. அப்ப சாட்சியுள்ள வாழ்வைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவசியம். கர்த்தருக்கு வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்கள் 9 வகையான வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரங்கள் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்கள் பார்க்கும்போது 6 வகையான ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், அற்புதம் செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம், ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிற விசுவாசம். அல்லேலூயா. பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷையை வியாக்கியானம் பண்ணுதல், அந்நிய பாஷைகளை பேசுதல், ஆவிகளை பகுத்தறிதல். அல்லேலூயா. இப்படி 12 விதமான வரங்களை பரிசுத்த ஆவியானவர் தமக்கு சித்தமுள்ளவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு என்னென்ன வரம் வேணுமோ அதை கொடுக்கிறார். ஆனால் விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை பெற நாடுங்கள். நீங்க அந்நிய பாஷை பேசினா உங்களுக்குள்ள பேசி நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர் ஐக்கியத்தை வெளிப்படுத்துங்க. அது உங்களை பலப்படுத்தும். ஆனா தீர்க்க தரிசன வசனம் பேசினால் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஐயா, இவர் சொன்னது சரியாயிருக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு சொன்ன மாதிரியே வாழ்க்கையில நடந்து விட்டது. அதான் தீர்க்க தரிசன வரும். அது மற்றவர்கள் பக்தி விருத்திக்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பணிகளை குறித்து பார்க்கிறோம். அவர் பிதாவை மகிமைப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார், ஜனங்களை இயேசு பக்கமாக திருப்புகிறார், பிதா பக்கமாக திருப்புகிறார். அவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற வசனங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறார். எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான்காம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கிற பொழுது நான்காம் 5ஆம் அதிகாரத்தில்
ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அந்த சிங்காசனத்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்தின் முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. 7 அக்கினி தீபங்கள். அப்ப பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கே வஜ்ரக்கல், பலவிதமான கற்களால் செய்யப்பட்ட ஒரு தோற்றம் போல ஆண்டவர் இருக்கிறார். அவரை சுற்றி வானவில் போல பிரகாசிக்கிறது. அங்கே அக்கினி ஸ்தம்பங்கள் போல பரிசுத்த 7 அக்கினி ஸ்தம்பங்கள் அது எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே சிங்காசனை சுற்றி 24 மூப்பர் இருக்கிறார்கள். அதை சுற்றி 4 ஜீவன் இருக்கிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆடாகிய அங்கே ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு 7 கொம்பு இருக்கிறது, 7 கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ஒரு காட்சியை வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. அப்ப பிதாவாகிய சிங்காசனத்தில் அவர் ஜீவ புத்தகத்தை கையில வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக காணப்படுகிறார். அங்கே 7 கொம்புகள், நிறைவான அதிகாரம் உடையவராக. நிறைவான அதிகாரம் பிதா வச்சிருக்கிற அதிகாரம் எல்லாம் குமாரனுக்கு தான். அல்லேலூயா. 7 கண்கள், அவை பூமியை சுற்றுகிற 7 ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சரியான எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு கண்கள் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் அந்த ஜீவ புத்தகத்தை வாங்கி அது முத்திரையை உடைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அல்லேலூயா. பிரைஸ். அப்ப இந்த இடத்துல பரிசுத்த ஆவி எப்படி இருக்கிறார்? அக்கினி ஸ்தம்பங்களாக, 7 அக்கினி ஸ்தம்பங்களாக பிதாவுக்கு முன்பதாக அந்த சமூகத்திலே அவர் எரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் தோற்றம். ஆகவே நாம இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான காரியம், சத்தியமான காரியம். அப்போ பிதாவை தேவனை தொழுது கொண்டு, குமாரன் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு, பரிசுத்தாவை தொழுது கொண்டு, ஆகிய திரியேகனுடைய வேலையும் மகத்துவத்தையும் ஒன்றாய் இணைந்து செய்கிற சுவிசேஷ ஊழியத்தையும் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தை கொண்டு நிறுத்துகிற ஒரு ஊழியம் இந்த ஊழியம். அல்லேலூயா. பரிசுத்தாவின் துணை நமக்கு தேவை. அப்போ தேவனத்தில் நாம் கேட்டுக்கொண்டால் அவர் பரிசுத்த ஆவியை தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள அதிகமாய் பிரயாசப்படும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவி. தாகம் வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியை தாருங்க, என்னை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. அங்க வளட்டுமா, இங்க வளட்டுமா, அங்க வளட்டுமா, எந்த திசையில வளரும்? உட்கார்ந்து ஜெபிக்கிற மூடு வராது. அல்லேலூயா. உட்கார்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு சாத்தானை எதிர்க்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை எங்கேயுமே கூட்டம் நடக்காது, ஆனா உங்களுக்குள்ள கூட்டத்தை நீங்க நடத்தணும். அல்லேலூயா. இருந்து வேதவசம் வாசித்து அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதித்து சோத்தரித்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல ஜெபிச்சுட்டு தூங்கினாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆனா உங்களுக்குள்ள வல்லமை கிரியை செய்யணும். உங்களுக்குள்ள வல்லமை கிரியை செய்தால் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியமுள்ள வசனை கர்த்தர் ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.